போன வேற வச்சிட்டு போயிட்டோம். போன்ல எதுவும் பாத்துருப்பாளோ? வந்துட்டான்டா தேங்காய் மண்டையன்னு இன்னைக்கு வாடி மவனே உனக்கு இருக்க வேடிக்கை. நம்ம போனை எடுத்து நோண்டி இருக்கா. இவ மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது, பத்திரக்காளி மாதிரி வந்து நிக்கிறா. என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. சரி சமாளிப்போம். என்ன கீர்த்தனா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ஆமாண்டா, நான் இன்னைக்கு மட்டும் தான் அழகா இருப்பேன். ஏன்னா நீ இன்னைக்கு போன வச்சிட்டு போயிட்டல. உன்னோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்ல எனக்கு. வீட்டுக்குள்ள வாடா உனக்கு இருக்கு வேடிக்கை. கீர்த்தனா டயர்டா இருக்கு, ஒரு காப்பி போட்டு தெரியா? அது சரி, உன்னை ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ மோசமா இருக்கையே நீ. யார் அந்த மோனிசா? யார சொல்ற? மோனிசாவா? யார் அவங்க? என்ன ஒரு ஓவர் ஆக்டிங். உன்ன மாதிரி யாரும் நடிக்க மாட்டாங்க. என்ன லூசு மாதிரி என்னமோ கேக்குற? ஆமாடா, என்ன பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தான் தெரியும். போதும், நான் போகிறேன். டேய் பரதேசி பயலே, நில்லுடா. நல்ல வேளை மோனிஷா மேட்டர் தான் தெரிஞ்சிருக்கு. அது சப்ப மேட்டர், தேவி மேட்டர் தெரியல. இவன் வேற பொண்ணோட அப்பேர் வச்சிருக்கான் போலே, அதனாலதான் என் கூட சரியாக பேச மாக்குறான். ராஜு போனை வச்சுட்டு போனனால கீர்த்தனா அதை எடுத்து பார்த்து ராஜுவோட பழைய விஷயங்களை கிளறிட்டா. ராஜு இது ஒரு மேட்டரே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே இதோட பெரிய மேட்டர் எல்லாம் இருக்குன்னு சொல்றான். இப்படி போச்சு அவங்க நாள். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம்.